ஓம் சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 5ஆம் அதிபதி சூரியன் இங்கே ஆட்சி நிலையை பெற்றிருக்கிறாரு. அதே போல் லாபாதிபதியும் ஆட்சி நிலையை பெற்றிருக்கிறாரு. இந்த காலகட்டம் நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், பெரியவர்களை மதிக்கும் பொழுது இந்த சூரியன் சனி தொடர்புலாம் பெரியவங்களை மதிக்கணுன்றதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தாய் தகப்பன் பெற்றோரை, அதே போல் நம்மளுடைய குடும்ப உறவுகளை கலத்துறதுக்கிட்டலாம் நம்ம ஒரு நல்லா பயணிக்கணும். ஒரு சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் விட்டு கொடுத்து போகும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. பதிவில் தெளிவாக இருக்குது. இந்த மாதம் ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் சூரிய வழிபாடையும் மேற்கொள்ளும்பொழுது முதல் தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பதிவை பொறுமையாக முழுமையாக கேளுங்க. நிறைய இறை வழிபாடுகள்லாம் இந்த மாதத்தை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தனியான வழிபாடுகள் சொல்லியிருக்குது, பரிகாரமும் சொல்லியிருக்குது. அதெல்லாம் பின்பற்றும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் சிறப்பாக கடந்து வந்துடலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் எனும் ரிஷபத்தில் செவ்வாய் குருமங்கள யோகத்தோடு அருமையாக ஆரம்பிக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி, கூடவே சுக்கிரன். அவர் 8ஆம் தேதி கன்னிக்கு சென்று நீச நிலையை அடைவார். குரு பார்வை இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சுகமான பலன்களை தருவார். தாக்கம் அவ்வளவா இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். புதன் கடகத்தில் இருக்கார். 12ஆம் தேதி வக்ரம் முடிவாகும். அவரே 19ஆம் தேதி சிம்மத்துக்கு உட்காருவார். ராகு மீனத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. சந்திரன் நமக்கு தனுசில் உத்திராட நட்சத்திரத்தில் உதயமாகிறார். செவ்வாய் இந்த மாதம் 19ஆம் தேதி மிதுனத்திற்கு சென்று அமர்வார். இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சுபமான பலன்களையும் எப்படிலாம் பக்குவமாக நடந்து கொள்ளணும் என்பதையும் இந்த பதிவுகளில் தெளிவாக காணலாம். ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆவணியில் எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, ரிஷப ராசிக்கு இந்த மாதம் லக்னாதிபதி ரொம்ப சிறப்பாக பயணிச்சிருவார். நமக்கு 4-5 இடங்களை பயணித்து ரொம்ப அருமையான பலன்களை பெறப்போகிறார். ஒரு மாதம் நம்ம பலனை பெறணும்னா நம்முடைய லக்னாதிபதி ராசி அதிபதி எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அவங்க நல்லா அருமையாகவே பயணிக்க போகிறாங்க. மாத பிற்பகுதியில் ஒரு வார்த்தை நீசமான வீட்டுக்கு போனாலும் கூட குரு பார்வை கிடைச்சிருது. நீசம்னா என்ன? நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம், அதில் கம்மியாக அதனுடைய அளவீடு கிடைக்கும். மற்றபடி பலன்லாம் நடக்காமல் இருக்காது. தொழில் தான் நம்மளுக்கு இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள் இருக்குது. இந்த மாதம் கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும், அதே போல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, அதே போல் ஒரு உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி 10ல் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. இந்த காலகட்டத்துக்குள்ளே இதை முடிச்சே ஆகணும், செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு போய் கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய எஃபர்ட் போடணும், வேலை பளு அதிகமாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு வேலையை மாற்றணும், வேலைக்காக மேலே ப்ரமோஷனு இதுக்கெலாம் காத்திருக்கேன்னா அதற்கான முயற்சிகளை ஒரு 2-3 தடவை போடணும். நம்மளுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுலாம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும். அனைத்து விதமான அதிசய அமோக பலன்களை எல்லாம் மாத பிற்பகுதியில் லட்டாக பெறப்போகிறவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல எஃபர்ட் போடுங்க. ஏன்னா உங்களுக்குலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த மேஷம் ரிஷபம் இவங்க தசாபுத்தி சிறப்பு இல்லாதவர்கள், மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள், இவங்ககிட்டேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்னு சொல்லியாச்சு. அதுலேயே கொஞ்சம் கவனம் வந்துடணும். ஏன்னா சனி வக்ரமாகவும் இருக்கிறாரு. இங்கே ராசி அதிபதி நம்மளுக்கு 5ஆம் இடத்தில் போயிட்டு கோதுவுடன் சேர்ந்துருவார். அந்த இடத்துலையும் கொஞ்சம் வேலை பழுவும் சனியுடைய பார்வை 7ஆம் இடம், 10க்கு 10ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வேலை வலுப்பாக நீங்கள் அங்கே யாருக்கிட்டையும் கொஞ்சம் மூச்சு கஷ்டம் தரக்கூடாது. ஒரு எரிச்சலில் ஒரு டென்ஷன் எல்லாம் பேசிடக்கூடாது. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறார். அதனால் ஒரு வேலையில் ஒரு மாற்றம், வேலைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸு, இதெல்லாம் வந்துடக்கூடாது. இந்த காலகட்டம் அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, மன சோர்வு நல்லா போகும் லைஃப். ஆனால் ஏதோ ஒரு சோர்வு போட்டு அப்படியே அழுத்தம், வேலை கிடைக்கலேன்னுவோம். அந்த வேலையில் பலுன்னா ஐயோ ஏன்டா நமக்கு இதுக்குள்ளே முடியல, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன். இந்த புலம்பல் இருக்குது பாரு, இந்த ரிஷபராசிக்காரன் புலம்புற மாதிரி யாருமே புலம்ப முடியாது. அது பஞ்சாயத்து ராசினே சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் பஞ்சாயம் வச்சிடும். இதுக்கிட்ட ஒவ்வொரு குறை இருக்கும். ஆனால் அந்த ஒரு பஞ்சாயம் பெரிய பஞ்சாயமாக இருக்கும் அந்த பஞ்சாயம்.
வேலை இல்லாமல் இருக்கிறத விட வேலை பளுவில் இருக்கிறது சந்தோஷம் இல்லையா இந்த காலகட்டம்? அதனால் கிடைச்ச வேலையை தன்னிறைவாக மனநிறைவாக செய்யுங்க. இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அது நடக்கணும்னா மனம் தொய்வு நிலையை அடையக்கூடாது. முயற்சியை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகும், செகண்டு தேர்டிலெல்லாம் நல்லா பிக்கப் ஆகினே போயிடும் நம்மளுக்கு. இந்த காலகட்டம் 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். அதோடையே கூட உங்களுக்கு வந்து சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் இருப்பார். ஆனால் தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுடன் கூடிய ஒரு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபரு நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மாத பிற்பகுதியில் அவங்க கல்வி திறமை எல்லாமே அடித்தூள் அட்டகாசம், நினச்சதை சாதிப்பீங்கன்னு சொல்லிடலாம். எங்கள் டீச்சர்ஸ் கிட்டலாம் நான் நல்லா பேர் எடுத்துட்டேன், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு அப்படி சொல்லி மகிழக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு படிக்கிற இடத்துல அவ்வளோ ஒரு கௌரவம், அந்தஸ்து, மனமகிழ்வு, நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிந்து ஆராய்ந்து அறிஞ்சு அப்படியே கரைச்சி குடிச்சிட்டானுவீங்களே, அந்த மாதிரி இப்போ ரொம்ப படிப்பில் ஆர்வம் காணப்படும். அப்படியே மனம் உள்ளே போய் அப்படியே ஆழமாக பதிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே ஒரு நாலேஜ் இருக்கும் இப்போ இந்த காலகட்டம். தாய் வழியால் ஒரு ஆதாயம். தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தாய்களுடைய தேவையில்லாமல் போய் எதுவும் வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய செய்யணுன்னு இருக்கும், ஆனால் சூழல் வந்து ஒத்துழைக்காது. மற்றபடி தாயாலெலாம் பெனிஃபிட் இருக்கும். ரிஷபராசி வந்து தாயை வணங்கணும், தாயை போற்றணும், தாயை வந்து தூக்கி பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் வந்து நீசமாகி 12ல் வந்து உச்சமாவார். இப்போ தாயை வணங்க இவங்களுக்கு தாய்க்கு நல்ல ஒரு இது செய்ய அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸாக செய்ய அவங்க மனசு கோணாமல் நடக்க இவங்க நல்லாவே இருப்பாங்க. குறிப்பாக ரிஷபராசி வந்து பெண்களிடம் மனம் கோணாமல் நடந்தாலே இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பெண்களுக்கு ஒரு வேலை பளு, ஒர்க் ப்ரெஷர், வீட்டை பார்க்குறதா, நம்ம உறவை பார்க்குறதா, சொந்தத்தை பார்க்குறதா, வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நல்லா நடைபெறும். திருமண வயதில் ஆண் பெண்களுக்கெல்லாம் சுப நிகழ்ச்சி, சுப பேச்சுவார்த்தை, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். இந்த வேலை பளு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். மற்றபடி மணி ஃப்ளோவிலேருந்து எல்லாமே நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும்ல. இந்த காலகட்டம்லாம் குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்துடுங்க. ஒரு சிலர்லாம் வந்து தடைப்படுது அப்படின்னா குலதெய்வத்துக்கு போய் ஒரு பூஜையை போட்டு வந்த பிறகு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு தொழிலை செய்து அதுலேயே வந்து ரொம்ப சிறப்பாக பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா நார்மலாக அப்படியே லைஃப் வந்து கோயிங் ஆன் மாதிரி நல்லா அருமையாகவே போகும். வழக்குகள் வியாஜியங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். மாத ஆரம்பத்தில் இந்த குருமங்கள யோகம் ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் உங்களுக்கு. அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே சிறப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து வாய் வார்த்தை, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பக்குவமாக அப்படி நெளிவு சுழிவாக கடந்து வரும்போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிறு துறை பிரயாணங்கள் ஏற்படும், அதன் மூலம் ஒரு லாபம்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கலத்திரத்துக்கிட்ட அதே போல் அம்மா அப்பா கிட்டலாம் வாக்குவாதம்லாம் நிறைய வச்சுக்காதீங்க. சூரியன் சனி தொடர்பு இருக்குது. இந்த சூரியன் சனி என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உணர்வுகளை வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறோமோ அதை வந்து அங்கே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. இந்த காலகட்டம் கலத்துறதுக்கிட்ட குழந்தைங்க கிட்டலாம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னா அவங்கக்கிட்ட போய் போர்க்கொடி தூக்கிட்டுலாம் நிற்காதீங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க. எப்போ வந்து அம்மா அப்பா கலத்துறதுக்கிட்டலாம் வச்சுக்காதீங்களா, அதெல்லாம் நம்ம கர்மா. நம்மலாம் அதை செலக்ட் பண்ணுறதில்ல, நம்ம உறவுகளே அதுவாக நமக்கு அமையிறது. அதெல்லாம் ஒரு பவுண்ட்ரி. இவங்க தான் நம்மளுக்கு உறவாக வரணும்னு விதிச்சாச்சு. அவங்கக்கிட்ட போய் நம்ம பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து பெரியவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. சொன்ன மாதிரி வீட்டில் யார்கிட்டையும் ஈகோ காட்ட வேண்டாம். சூரிய வழிபாடு நிறைய பண்ணுங்கள். ஆவணி மாதத்தில் சூரியனை வழிபட, குலதெய்வத்தை வழிபட உங்களுக்கு சௌகரியமாகவும் சகல சம்பத்துகளும் இந்த காலகட்டம் ரொம்ப அம்சமாக கிடைக்கும். உங்கள் பூர்வ புண்ணியம் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடலாம். காலச்சக்கரத்தின் 5க்குரியவர் தான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி. அவரை வணங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியம் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து சுகஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் கேந்திரத்தில் இணைகிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதிசய அமோக அற்புதமான பலன்களை பெறக்கூடியவர்கள் நீங்கள். அவ்வளோ ஜம்முன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாத ஆரம்பத்தில் செவ்வாய் குரு, மாத பிற்பகுதியில் 4, 5 கூடியவர். ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் இப்போ சேரும்போது எவ்வளோ ஒரு பலன்கள் அருமையாக இருக்கும் தெரியுங்களா? திருமண விஷயங்கள் கை கூடுறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, அதற்கான ஒரு வைத்தியம்லாம் கை கொடுப்பது, இந்த டெஸ்ட் பேபிலாம் இப்போ சக்ஸஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வேலை பளு தவிர்க்க முடியாதது, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
நேரத்துக்கு சாப்பிடுங்க. இந்த அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. உணவு பழக்கவழக்கங்களை முறையாக கையாண்டுடுங்க. மற்றபடி கடனை அடைக்கிறது, அதே போல் நோய்க்கெலாம் ஒரு புதிய மருத்துவம்லாம் உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் இந்த ஏழை மாணவர்களுக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு ஒரு புக்கு பென்சில்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை அடையலாம். ஞாயிறு தோறும் சூரிய வழிபாடு, கோயிலுக்கு சென்று சிவன் ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. அங்கேயே சூரிய பகவானாக இருப்பார். சூரிய வழிபாடு செய்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்களை வழிபடுவது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி அமோகமான பலன்களை, ஏற்கனவே நான் சொல்லுவேன் இல்லையா, கோடீஸ்வர லிஸ்ட்டில் வர்றீங்கன்னா அது இப்போ இது வரைக்கும் ஒரு செயல்பட முடியாமல் ஒரு முடக்க நிலையெல்லாம் இருந்திருக்கும். நிறைய எஃபர்ட் போட்டு பணமே வராமல் செய்யாமல் என்னம்மா ஒன்றுமே நான் சமாளிக்க முடியலம்மா, ஒரே பற்றாக்குறை, எதிர்பார்த்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு வருவேன், சம்பளம் கூட எனக்கு தள்ளிதாம்மா வந்தது 10 நாள் அப்படின்னு டென்ஷனாகி புலம்பக்கூடியவர்கள்லாம் இருப்பீங்க. நான் காசு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, அப்பேற்பட்ட ஆளுங்க நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அடிதுள் அட்டகாசம் சிறப்பாக இது பண்ணிவிடுங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் மெடிடேஷன், யோகா, தியானம், வாக்கிங் போயிடுங்க. வாக்கிங் போயிட்டாலே உங்களுக்கு சிறப்பான தொழில் அமைஞ்சிரும். டெய்லி நீங்கள் முறையாக வாக்கிங்கை மேற்கொண்டிங்கன்னா நல்ல அம்சமான வேலை உங்களுக்கு நல்லா சிறப்பாக கிடச்சி அமோகமான பலன்களை பெற்றுவீங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொன்னாங்க. இந்த உத்தியோகம் இருந்துட்டால் போதும், பணவரவு இருந்துட்டால் போதும், நம்மளுக்கு சிறப்பான மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ரிஷப ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு மட்டும் இல்லாமல் பெரியவங்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் அன்னதானம் நிறைய செய்யுங்க. இயலாதவருக்கு நிறைய கொடுக்க அந்த அன்னதானம் பண்ண உங்களுடைய கர்மா அப்படியே குறைஞ்சிரும். கடைகளை நீங்கள் அம்மா என்கிட்ட அந்தளவுக்கு அன்னதானத்துக்குலாம் நான் ஒருத்தர் கூட சாப்பாடு வாங்கி தர முடியாதுன்னா வாயில்லா ஜீவனுக்கு ஒரு பிஸ்கட் போடுறது, இல்லை அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு காக்காக்கெலாம் சாப்பாடு வைக்கிறது, அதுக்கு ஒரு தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையில் இந்த மாதம் மதியம் 12 to 1 சந்திர ஓரையில் தயிர் சாதம் வச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் தொழிலில் இருக்க தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அமோகமான பலன்களும் அற்புதமான பலன்களும், நிறைய வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டு அதிகப்படியான செல்வ செழிப்பை காணக்கூடியவர்கள். அனைத்து தரப்பினருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன ட்ரபுள் ஏற்படும், அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும். மனசு தான் பிரச்சனை பண்ணும். அந்த மன பிரச்சனைக்கு தான் மெடிடேஷன், யோகா, அதே போல் நம்ம அந்த சுப்பிரமணிய புஜங்கம் கேளுங்க. பண்ண உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே போல் அபிராமி அந்தாதியில் 27வது பாடலை படிச்சுட்டு 75வது பாடலை படிச்சுட்டு 40வது பாடலை படிங்க. அப்படியே உங்கள் மன ஸ்ட்ரெஸ் எப்படி குறையுதுன்னு பாருங்கள். அப்படி சூப்பராக குறைஞ்சிரும் உங்களுக்கு இந்த மாதம். நல்லா அருமையாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நீங்களே சொல்லுவீங்க, நல்லா இந்த மாதத்தை எப்படி கடந்தனே தெரில, எனக்கு நடக்காத விஷயம் கூட நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஆக்கப்பூர்வமான மாதம் இந்த ஆவணி மாதம் ரிஷபராசிக்கு. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் பார்க்கப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.